ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு சூர்யா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லிட்ரோ அந்த படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. விஜய், அஜித் ஈக்குவல் பார்த்தீங்கன்னாக்கா சூர்யா அவர்கள் படம் பார்த்தீங்கன்னா ஓட மாட்டேங்குது. மிகப்பெரிய விமர்சனம் வச்சிருந்தாங்க. போன படத்துல பார்த்தீங்கன்னா கங்குவா படம் கத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு தாத்தா பார்த்தீங்கன்னா கதற விட்டு இருந்தாரு. அவர்கள் கங்குவா படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணார் இல்லையா? அதே போல இந்த படத்துக்கு வந்து விமர்சனம் பண்ணாங்கன்னாக்கா சூர்யா ரசிகர்களுடைய அவரே கதற விட்டுருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வெறித்தனமா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. இந்த படத்துல என்னெல்லாம் பிளஸ் இருக்கு, என்னெல்லாம் மைனஸ் இருக்குது நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இந்த படத்துல என்ன பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா, சூர்யா படத்துல அனைவரும் படத்துல பாத்தீங்கன்னா கெட்டப் ஓரளவுக்கு சேஞ்ச் இருக்கும். அதே போல தான் பாத்தீங்கன்னாக்கா இதுல கெட்டப் பாத்தீங்கன்னா சேஞ்ச் இருக்கு. ஒரு சூர்யா அவர்கள் வயசான கேரக்டராவே இதுல காமிக்கவே இல்ல. பாத்தீங்கன்னா ஒரு அறியாத பையன் பாத்தீங்கன்னா காலேஜ் முடிச்சுட்டு இப்பதான் பாத்தீங்கன்னாக்கா வேலைக்கோசம் அலைவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஜாப்ல போற மாதிரி பாத்தீங்கன்னாக்கா சூர்யா அவர்கள் வயசு பாத்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. லவ் சீனும் பாத்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கான்செப்ட் தான். காலேஜில் போகும்போது என்ன மாதிரி லவ் இருக்கும், என்ன மாதிரி கான்செப்ட் இருக்கும், அந்த சீன் தான் இருக்கும். ஆக்சுவலா இப்போ 2K கிட்ஸ் லவ் சொல்லல. 90 கிட்ஸ் உடைய லவ் பாத்தீங்கன்னாக்கா அதுல கொண்டு வந்திருக்காங்க. 90 கிட்ஸ் உடைய லவ் தான் பாத்தீங்கன்னாக்கா இந்த சூர்யா படத்துல பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. 2K கிட்ஸ் உடைய லவ் எல்லாம் வைக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த படத்துல இன்னும் பிளஸ் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹீரோனி தான் பிளஸ். அந்த ஹீரோனி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு செம்ம அழகா இருப்பாங்க. ஆனா இந்த படம் பாத்தீங்கன்னாக்கா கிராமத்து பொண்ணு மாதிரி பாத்தீங்கன்னாக்கா காமிச்சிருக்காங்க. லவ் சீன் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு லவ் சீன் கிடையாது. கதைக்கு என்ன தேவையோ அந்த பாத்தீங்கன்னாக்கா லவ் சீன் வச்சிருக்காங்க. மத்த சூர்யா படங்கள் எல்லா படங்களும் நம்ம எடுத்துக்கிட்டாலுமே அதுல லவ் சீன் கம்பல்சரியாவது ஒரு ஹாஃப் அன் ஹவராவது பாத்தீங்கன்னா இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு லவ் சீன் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்ல. ஹீரோனிக்கு என்ன கான்செப்ட் தேவையோ அதுதான் வச்சிருக்காங்க. மினிமம் ஒரு 1/4 மணி நேரத்திலே பாத்தீங்கன்னா லவ் ஸ்டார்ட் ஆயிடுது, அதுவே முடிஞ்சிருது. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த படத்துல சூப்பரா பார்த்தா லவ் சீன் கொண்டு வந்திருக்காங்க. என்ன தேவையோ அது மட்டும் தான் வச்சிருக்காங்க. காமெடி என்ன தேவையோ அதுதான் மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா இதுல காமெடி அதிகமா பார்க்க முடியாது, லவ்வும் அதிகமா பார்க்க முடியாது. ஆனா ஃபைட் சீனை அதிக லெவல்ல பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னாக்கா இதுல கொடுத்து வச்சிருக்காங்க. கங்குவா படத்துல மிகப்பெரிய விமர்சனம் வச்சது நான் பார்த்தீங்கன்னாக்கா கத்திட்டு இருக்கான், சூர்யா அவர்கள் கத்திட்டு இருக்காரு, பார்த்தீங்கன்னாக்கா இறைச்சலா இருக்கு, பார்த்தீங்கன்னா சவுண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விமர்சனம் பார்த்தீங்கன்னாக்கா அதுல வந்தாங்க. ஆனா இந்த படத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு விமர்சனமே கிடையாது. ஏன்னா இந்த படத்துல என்ன தேவையோ அது மட்டும் கரெக்டா கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சூப்பரா கொடுத்து வச்சிருக்காரு. இந்த கார்த்திக் சுப்ராஜ் அண்ணன் படங்கள் நம்ம அனைத்தையும் பார்த்துக்கிட்டாலுமே ஒரு படம் பார்த்தீங்கன்னா பிளஸ் இருக்கும், ஒரு படம் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கும். ஆனா இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பிளஸ் மட்டும் தான் இருக்கு, எந்த அளவுக்கு மைனஸே கிடையாது. துளியில கூட நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருக்கு. இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றி படமாக இது இருக்க போது மக்கள் அதோட கொண்டாடி தீர்த்துட்டு இருக்காங்க. மியூசிக்கா இருக்கட்டும், அவருடைய பாடல்களா இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் பாடல் வரணுமோ, எங்கெங்கெல்லாம் மியூசிக் வரணுமோ அவங்க அழகா பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக்கும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஃபைட் சீனும் அப்படிதான். ஃபைட் சீன் நம்மளுக்கு சில படங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைட் சீன் வரப்போது நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துல பார்த்தோன்னா ஃபைட் சீன் வராதுன்னு நினைச்சிட்டு இருக்க சூழ்நிலை திடீர்னு பார்த்தோன்னா ஃபைட் சீன் வைக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு, அது பார்க்கவும். அனைவரும் தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி.